வணக்கம் மக்களே. வெயில் காலம் அதோட உச்சத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் வெயில கடந்து போறது ரொம்ப சிரமமா இருக்கு. தினமும் வெயில் 40 டிகிரில இருந்து 42, 43ன்னு அசால்ட்டா ஏறிக்கிட்டே போகுது. சுமார் 38, 39 டிகிரியை தாண்டினாலே வெயிலை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அப்போ கல்ஃப் கண்ட்ரீஸை நினைச்சு பாருங்க. ரொம்ப அசால்ட்டா அங்க வெயில் 50 டிகிரியை தொடும். அங்க உள்ள மக்கள் அதுக்கு ஓரளவு பழகிருப்பாங்க. ஆனா அங்கேயும் இப்ப நிலைமை நார்மலா இல்லை. ஒரே நாள்ல மழை வெளுத்து வாங்கி அங்க உள்ள மக்களை திண்டாட வச்சுச்சு. ஏன் இப்பெல்லாம் நடக்குது? இந்த இயற்கை நிகழ்வுகள் சற்று மாறுவதற்கு என்ன காரணம்? எல் நீனோ எஃபெக்ட் தானா இதெல்லாம்? இதை எப்படிலாம் சமாளிக்க முடியும்? கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆசியா கண்டத்தோட மேற்கு பகுதிகளில் இருக்கிற நாடுகளில் ஒன்று தான் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதோட அண்டை நாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா, ஓமன் மற்றும் கத்தார். இங்க மொத்தம் 7 அமீரகங்கள் இருக்கு. அதுல ஒன்று தான் துபாய். அது தவிர அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மன், உமல் குவைன், ரசல் கைமா மற்றும் புஜேரா. அப்போ துபாய் தனிநாடு இல்லையா? நீ எப்படா வந்த? நான் எப்போ வந்துட்டேன், அதை விடு. துபாய் தனி நாடா இல்லையா அதை சொல்லு. இல்ல, அது ஒரு அமீரகம். நம்ம ஊர்ல மாநிலங்கள்னு சொல்றோம்ல, யூஎஸ்ல மாகாணங்கள்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அது ஒரு அமீரகம். சரி, மேல சொல்லு கேட்போம். இந்த ஐக்கிய அரபு அமீரகம் அரை பாலைவன காலநிலையை கொண்டதா இருக்கும். கிட்டத்தட்ட வருஷத்தோட எல்லா நாளுமே இங்க வெயில் தான். எண்ணெய் வளங்கள் அதிகம் கொண்ட கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பக்காவா பிளான் பண்ணி டூரிசம், ட்ரேடு, ஸ்போர்ட்ஸ்னு டெவலப் ஆகிருக்கு யுஏஇ. குறிப்பாக துபாயோட வளர்ச்சியை கடந்த பல டிகேட்ஸாக நம்ம சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிளான் பண்ணி என்ன செய்ய? ஒரு நாள் மழைக்கே தாங்கலையப்பா. என்ன பேச விடுறா? சரி சொல்லு, நான் ஒன்றும் சொல்லலை. அப்படி வெல் டெவலப்டாக இருக்கிற துபாயில் தான் 75 வருஷமாக இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அதாவது 24 மணி நேரத்தில் சுமார் 26 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதா சொல்றாங்க. அந்த மழை வெள்ளத்துல சும்மா தத்தளிச்சு போச்சு துபாய். அப்படி சொல்லுப்பா. துபாய்னா ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க. நம்ம சிங்கார சென்னையை மட்டும் மழையில சரியா ஒர்க் பண்ணலன்னு ஒரே குறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய துபாய்க்கே இந்த நிலைமை தான். அதுவும் அவங்க வெறும் 26 சென்டிமீட்டர் மழை தான். சென்னையில் அசால்ட்டா 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும். டேய், இப்போ ஏன்டா துபாய் வெள்ளத்தை சென்னை வெள்ளத்தோட கம்பேர் பண்ணுற? அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். முடிஞ்சா பதில் சொல்லு. அசிங்கப்படாமல் போக உனக்கு விருப்பம் இல்லை போல. சரி வா பேசுவோம். அதே மாதிரி சென்னை வெள்ளத்தையும் திருநெல்வேலி, தூத்துக்குடி வெள்ளத்தை பற்றியும் பேசுவோம். பாதியில் ஓடிடாத. பாதியில் ஓடுற பழக்கம் நமக்கு இல்லை தம்பி. அப்போ சென்னை வெள்ளத்தை நிர்வகிச்சது துபாயை விட மோசம்னு சொல்ல வரியா? கிட்டத்தட்ட உண்மைதான்டா. அது ஏன்னு சொல்கிறேன், தெளிவாக கேளு. நார்மலாக துபாய் மாதிரியான இடங்கள்ல மழை பெய்யறது ரொம்ப ரேரு. அதனால தான் அங்கே அப்பப்போ செயற்கை மழையை பெய்ய வைக்கிறாங்க. அது சரி, செயற்கை மழைனா என்னடா? இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்களே, மேல இருந்து குழாயில இருந்து தண்ணி விடுவாங்களே, அது மாதிரியா? டேய், செயற்கை மழைலாம் அது இல்லடா. என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அதாவது துபாய் மாதிரியான செமி டெசர்ட் பிளேஸ்ல என்னதான் அப்பப்போ மேகம் உருவானாலும் அதுல இருந்து நீர் மூலக்கூறுகள் உருவாகி அது மழையா பொழியறதுங்கிறது ரொம்ப ரேர். இதனால பொட்டாசியம் அயோடைடு போன்ற சில வேதிப்பொருட்களை மேகங்கள் மேல தூவுவாங்க. அது நீர் மூலக்கூறுகள் உருவாவதற்கு வழிவகுப்பதோடு மழையும் பொழிய வைக்குது. சரி, அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி மழைக்கு ஆசைப்பட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி இப்படி ஏதோ செய்ய போய் தான் மழை வந்துச்சா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான்டா. ஏன்னா அந்த 2-3 நாட்கள்ல சாதாரணமாகவே மழை இருக்கும்னு வானிலை மையம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். மோரோவர் செயற்கை மழை பொழிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அது தேவையில்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்படி வெள்ளத்தை தத்தளிக்க என்ன காரணம்? அதை சொல்றேன்டா. துபாயில இப்ப பேஞ்ச மழை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நடந்த ஒரு எல்லா நாடுகளும் 2004 சுனாமி, 2020 கொரோனாவை சந்திச்ச மாதிரி. அப்பனா இப்ப எப்ப மழை பெஞ்சாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்கன்றியா? கண்டிப்பாடா. இனிமே அவங்க பண்ற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் இதையும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் துபாய் மாதிரியான இடங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இந்த நமக்கும் சென்னை மீன் பண்ணுதோ?
ஆமாடா, அதுல என்ன டவுட்டு? 75 வருஷத்துல ஒரு நாள் பெஞ்சதுக்கே இவ்வளோ தண்ணி தேங்கிருச்சுன்னு சொல்றோமே. நமக்கு அதாவது சென்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா வெள்ளம் வரும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை சரி செய்ய இதுவரைக்கும் பெருசா ஒன்றும் பண்ணலை. அதுவும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லா வருஷமும் டிசம்பர் மாதத்தில் வெள்ளத்தினால எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்கிறது நமக்கு தெரியும். அப்படி எந்த ஒரு காட்சியும் துபாய் வெள்ளத்தில் பார்த்துருக்கிறது ரொம்ப ரேர். ரோட்டில் தண்ணி நிற்கிறத மட்டும்தான் பார்த்துருப்போம். துபாய்க்கு முட்டு கொடுத்தது போதும், ஏதோ திருநெல்வேலி தூத்துக்குடியை ஏதோ கம்பேர் பண்ணுன்னு சொன்னியே, அது என்ன? சொல்கிறேன்டா கேளு. தூத்துக்குடியை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியல, ஆனால் திருநெல்வேலியை பற்றி சொல்கிறேன் கேளு. ரெக்கார்டுகளி அந்த நாளில் திருநெல்வேலியில் பதிவான மொத்த மழையளவு சுமார் 80 சென்டிமீட்டருக்கு மேலே. அந்த டைமில் தாமிரபரணியில் சுமார் 3 லட்சம் கன அடி நீர் போயிருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வெள்ளத்தை அசால்ட்டாக வெறும் 2 நாளில் ஓவர்டேக் பண்ணி வெளியே வந்தாங்க. இப்போ சொல்லு, வெள்ள மேனேஜ்மெண்ட்டில் யார் பெஸ்ட்டுன்னு? அது புரியுதா, ஆனால் நம்ம ஊர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு நப்பாசை தான். கண்டிப்பாக சென்னையுமே எவ்வளோ வெள்ளத்தையும் தாங்குற மாதிரி ஒரு நாளைக்கு மாறத்தான் போகுது. இப்போவாச்சும் மனசுக்கு ஆறுதலாக பேசுனியே, தேங்க்ஸ்டா. அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்கிற பூமியை சரியாக பாதுகாத்து வெப்பமயமாதலை குறைச்சா எல் நினோ மாதிரி நிகழ்வுகள் வராமல் தடுக்கலாம். மேலும் இந்த மாதிரி திடீர் மழை மற்றும் பருவநிலை மாற்றங்களை தடுத்து எதிர்காலத்தை காப்பாற்றலாம். போதுண்டா, இதுக்கு மேலே சொன்னால் நம்மளை பூமர்ன்றவாங்க, எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.